சிஎம்ஏ இன்டர்மீடியேட் டே 2 ஷெடியூலுங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இன்சூரன்ஸ் கிளைம் பார்த்துடலாம். இன்சூரன்ஸ் கிளைமில் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கும் இருக்குது, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்குது. லாஸ் ஆஃப் ஸ்டாக் நல்லா பார்த்துருங்க, ஏன்னா அதுதான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு பார்த்துருங்க. அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம், மார்ஜினல் காஸ்டிங் பார்த்துருங்க. மார்ஜினல் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்க சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இன் அடிஷன் டு தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய சம்ஸையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருங்க, ஏன்னா நேற்று சேலரிஸ் பார்த்துட்டோம், இன்றைக்கி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருங்க. ஐடிடியில் ஐடிசி பார்த்துருங்க, ஏன்னா நான் டைரக்ட் டேக்ஸில் சிம்பிளான டாபிக் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் தந்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக பார்த்துக்கலாம். டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருங்க, இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடிசி பார்த்துருங்க. லா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் மட்டும் பார்த்துருங்க. ஆல்ரெடி எத்திக்ஸ் முடிச்சிட்டோம், இன்றைக்கி ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த குவாசி கான்ட்ராக்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஷெடியூலை கரெக்டாக ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் எபவ் 60 அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா போக முடியும். தேங்க்யூ.